முழு சோதனை நிரந்தரமான சோதனை. அதனுடைய ஒரு வெளிப்படைத்தன்மை அங்கே நம்மளுடைய சோதனையை ஏசானவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து எதிர்கொள்கின்றார். முதல் சோதனை உடல் சார்ந்த சோதனை. நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த உளவியல் ரீதியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயக்கம் இது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற இரண்டாம் உலக போர் சமயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு யூதர், அவர் கூறுகின்ற உண்மை உண்மைதான். மனிதனுடைய செயல்கள் அனைத்தும் இன்பம் சார்ந்தவை. குழந்தைகள் பால் குடிக்கிறது, உணவு அருந்துவது, இயற்கை இதை போவது, அதில் அவங்களுக்கு மகிழ்ச்சி. இளைஞர்களுக்கு வேற விதமான மகிழ்ச்சியை தருவார்கள். கேளிக்கை விளையாட்டு, பாலியல் சார்ந்தவை அல்லது குடிப்பது, போதை அருந்துவது, கஞ்சா அடிப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற நிகழ்வு இல்லைங்களா? முதியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இது போன்ற சோதனைகள் உண்டு. ஆக ஒன்று உடல் சார்ந்தது, உணவு, இன்பம், குடிப்பு. இது நிரந்தரமான சோதனை. ஒரு நாட்டவருக்கு ஒரு மதத்தவருக்கு அல்ல. மனுஷன் எல்லாருக்கும், ஆப்பிரிக்கனாக இருந்தாலும், இந்தியனாக இருந்தாலும், அமெரிக்கனாக இருந்தாலும், படிச்சவன் படிக்காதவன், இல்லை கிறிஸ்தவன், இந்து, கடவுள் நம்பாதவர்களும் இந்த சோதனை உண்டு. இப்ப ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமை என்று நமக்கு தேவையான உணவை உண்பது தவறில்லை. அதேபோல் முதிர்ந்த வயதில் தன்னுடைய மனைவியுடனோ அல்லது கணவனுடனோ உறவு கொள்வது தவறில்லை. அதை விட்டு வேறு ஒரு திருமணத்திற்கு முன்பாக செய்வது, உறவு கொள்வது தவறு. இளைஞர்கள் அதே போல கேளிக்கை விளையாடுறது தப்பு இல்லை. ஆனால் பணத்தை இழந்து கஞ்சா அடித்தோ, போதையை உட்கொண்டோ, இல்லை மது அருந்தியோ தங்களது வாழ்வை அவர்கள் இழக்கின்ற பொழுது அது மாபெரும் இழப்பு. இந்த சோதனை இன்றும் நிறைய கோவிலுக்கு வராமல் நைட்டு டிஸ்கோதேக்காக போயிட்டு நமது பிள்ளைகள் கூட, பெண் பிள்ளைகள் கூட சிகரெட் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் தயவு செய்து. ஏன்னா இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பவர்களுடைய முக்கிய குறிக்கோளே பள்ளி, கல்லூரி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டார்கெட். ஏன்னா இளைஞர்களுக்கு ஒன்று தெரியாது. கொஞ்சம் அடிச்சோட சோதனை வருதுன்னா அதில் வாங்கி அது அந்த மாதிரி. அதனால இந்த சோதனை இன்று நம் அனைவருக்கும் உண்டு. எனவே அடிப்படை உரிமை நாம் நிறைவேற்றிக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அளவுக்கு அதிகமாக உண்பதோ, அளவுக்கு அதிகமாக உறங்குவதோ, சோம்பி திரிவதோ, அல்லது அளவுக்கு அதிகமான செக்ஸ் வெறி, பாலியல் வெறி, அதுவும் ஒரு சோதனை. அளவுக்கு அதிகமாக குடித்து கூத்தடிப்பதும், குடும்பத்தை நாசம் செய்வதும், குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை குலைப்பதும், பொறுப்பற்று வாழ்வதும் மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனையை இன்னைக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய சோதனை, எல்லாருக்குமான சோதனை என்ன சொல்லுங்க இன்றைய உலகத்தில்? சூப்பரா சொல்றாங்க. இந்த நானும் மொபைல் சொல்றேன், நல்லது பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு எல்லாரையும் அடிமைப்படுத்துகின்ற, எல்லாரையும் புத்தி வழிநடக்கின்ற மிக கூர்மையான ஒரு கத்தி எதுன்னு கேட்டா மொபைல் தான். மொபைல் உலகத்தையே அடையலாம். நல்லது மட்டும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் ரீல்ஸ் அந்த குழந்தை போய் நெருப்பில் கையை வைக்கிறா, தண்ணி எடுத்து கொடுக்குதா, வெளியே கொண்டா கூட தெரியாம நிறைய பார்த்துருக்கேன். அவங்க ரீல்ஸ்லேயே மொழி போயிடுவாங்க. பிள்ளைங்க குடியில் பாருங்க, சின்ன குழந்தைகளை உண்மையிலே நமது வீட்டில் பெரியவர்கள் கையாளுகள் எப்படின்னா தெரியுமா? இன்றைய இளம் பெற்றோர் புதுசாக கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தாய் குழந்தைய தூக்கி வளர்ப்பாங்க, தாளாட்டுவாங்க, தாத்தா பாட்டிங்க குழந்தைய விளையாட கட்டுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. தொந்தரவு பண்ணுதா ஒரே குறுக்கு வழி, தொல்லை விடுதலை பெற ஒரே குறுக்கு வழி தான் இந்த சாதாரண. நீ எங்க
குழந்தைங்க நீங்க விடுங்கன்னா போகும். ஏன்னா ஒரு ஆளை ஒரு அடிமைப்படுத்த 21 days ஆகும். திஸ் இஸ் கால்ட் கண்டிஷன் சைக்காலஜியில். அதனால தான் வந்து இந்த ஆக்சுவலி என்ன செய்வோம், ஃப்ரீ சொல்லி கொடுத்துருவோம் நிறையா. அதாவது நம்மளை வந்து எடுக்கிற வலை நீங்கள் 1 மாதம் 6 மாதம் ஃப்ரீயாக பயன்படுத்திட்டு அப்புறம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் அதை விட்டு வெளியில் போங்க. 200 ரூபாய் இல்லை, 600 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய் கேட்டாலும் பே பண்ணி வாங்கி. இதே தான் சோதனை. நம்ம குழந்தைகளுக்கு மொபைலை கொடுத்து நாம குழந்தைகளை வளர்க்க மாட்டோம். புரிஞ்சுக்கிங்க தயவு செய்து. ஏன்னா இது ரொம்ப ஹைலி பண்ணுறது. யூடியூப் ரீல்ஸ் மொபைலில் குழந்தை வளர்த்து உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்குவோம். இளைஞர்கள் அப்படிதான். எனவே இந்த மொபைல் இன்றுள்ள மிகப்பெரிய சாத்தானின் சோதனை. அதே போல டிவி, பெண்கள் என்னத்தை காட்டுறாங்க இந்த சீரியல். எவனை எடுத்துட்டு போறான், எவனை எடுத்துட்டு போறான், இல்லை எத்தனை பொண்ணாடி வச்சுக்கிறாங்க, எப்படி கொள்றது, எப்படி குடும்பத்தை பிரிச்சிடலாம் இல்லையா? சீரியல் இதை விட்டா நீங்க தயவு செய்து நான் அதிக சீரியல் பார்க்கல, ஏதோ 1-2 பார்க்குறேன். அந்த பார்த்த சீரியல் இதான். குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எவனை எப்படி மயக்கலாம், இல்லை எவனை எப்படி மயக்கலாம், எப்படி ஓடி போகலாம், இல்லை எப்படி கோவ பண்ணலாம். இதை விட்டு வேற எதுனா கண்டென்ட் ஒரு நல்ல சீரியல் இருந்தா சொல்லுங்க. உங்க மனசாட்சி சொல்லு. என்ன தெரியுமா, இந்த மீடியா மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல். புரிஞ்சுக்க. நம்மளை அறியாம நம்ம பார்க்கின்ற பொழுது, திரும்ப ஒரு செயலை பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய அடி மூளையில் போய் ஆழ் மனசு அவள் நம்மளை அறியாமல் ஒரு சட்டத்தை நம்மள அறியாம கோபம் வரும். நம்மள அறியாம தடியை தூக்குவோம், கத்தியை தூக்குவோம். கணவரை கத்தி தூக்கணும் எத்தனை பேருக்கு இல்லை தொடர்பு பண்ணி தூக்கணும் இருக்க மாட்டாங்க. கோபம் இல்லையா? இருக்கு சிரிக்கிறாங்களா ஒரு சில இல்லை. கணவர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணமாக எழுதுவீங்க. நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன்னு சொல்லி சும்மா வார்த்தை ஜாதக நபராயமாக கிடையாது. கடவுளுக்கு முன்பாகவும் இறை சமூகத்திற்கு முன்பாகவும் சத்தியம் பண்ணி கொடுக்கிறது. அந்த சத்தியத்தை காப்பாற்றலாமா இல்லைங்களா? எனவே இது எல்லாமே நம்மை ஆட்டி படைக்கின்ற உண்மையான மாபெரும் சோதனை. இந்த சோதனையிலிருந்து வெற்றி கொள்வதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் நமது உடல் சார்ந்த சோதனைகள் இன்றைய உலகம். இரண்டாவது என்ன செய்யலாம்? மிகப்பெரிய ஆலயத்தில் கோபுரத்தை கொண்டு நிறுத்தி அங்கிருந்து குதி, உன்னை தாங்கிக்க வானதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை வர சொல்லு. இயேசு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே என்னை மகன் வந்தான். நான் பணிவிடை செய்ய வந்த சாத்தானே, எனக்கு யாரும் தேவையில்ல பணிவிடை செய்வதற்கு. இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்றது, கமாண்ட். நான் ஆட்சி பண்ணுறேன், நான் சொல்றதை கேட்கணும், நான் செத்தாதான் மோட்சம் போகும். அந்த நான் அதாவது ஒரு போதிக்கக்குள்ள யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்கி சொன்னார். நான் கேட்கிறேன், உங்களை யாரெல்லாம் மோட்சம் போக விரும்பும்? யாரெல்லாம் மோட்சம் போவீங்க? ஷூரா கை தூக்கி போகலாம். சூப்பர். பரவாயில்ல. அப்படின்னா ஒரே ஒரு பையன் கையை தூக்கலாம். எல்லாரும் அவனை கேவலமா பார்த்தாங்க. அவன் சொல்லலாம், நான் போனால் போவேன். நான் என்ன தெரியுமா? ஈகோ, நான் என்ற அகங்காரம் நம்மை விட்டு ஒழிந்து போனால் நாம் மோட்சம் போவோம். இதான் உண்மை. நம்ம மோட்சம் போவதற்கு மிகப்பெரிய தடை நான் என்ற அகந்தை. இது குடும்பத்தில் வெளிப்படும். நான் சொல்றதுதான் என் கணவர் கேட்கும், நான் சொல்றதை என் மனைவி கேட்கும். நான் சொல்றதை செய், சரியும் தப்பு தெரியாது, நான் சொல்றதை செய்.
குடும்பத்தில் சமூகத்தில் பங்குல நான் தான் எல்லாத்துக்கும் லீடராக, நான் தான் எல்லாத்தையும் கட்டிக்காக, எனக்கு கீழே தான் எல்லாம், நான் அதிகாரம், எனக்கு எல்லாம் பணிபடி செய்யும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அந்த சாத்தான் நான் என்ற சாத்தான். இந்த ஒரு சோதனை எப்பொழுதும் உண்டு. நம்மை முதன்மைப்படுத்துவது, நம்மை முன்னிலை வைப்பது. ஏசாமியோட சாடுகின்றார். இந்த பரிசேயர்கள் கூட்டங்களை நீ ஃபாலோ பண்ணாத, அவங்க பெருசாக்கி கொஞ்சத்தை தொங்கப்பட்டுக்கிட்டு முதன்மை சந்தையில முதன்மையில எல்லாரும் உங்களை வணக்கம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லணும். தொழுகை கொடுக்கிற முதன்மையிடம், விருதுகளின் முதன்மையிடம். அது முன்மாதிரி அல்ல. ஏசாண்டவர் நமக்கு கொடுக்கின்ற முன்மாதிரி பெரிய விழாவின் முன்மாதிரி. பெரிய விழா கிடைத்தது என்ன செய்தாரு? பாதங்களை கழுவு. அது தன் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அதுதான் பணிவிடை. யாருக்கு அவங்க கலாச்சாரத்தை யாருக்கு நம்ம பார்த்தேன்னா நமக்கு வந்து வேலையாட்கள், அங்க வந்து அடிமைகள். அடிமைகள் தான் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பாங்க. இந்த மாதிரி காரணம் தூவில ரொம்ப கிடையாது. எல்லாம் கழுதையில குதிரையில வரும், எடுக்க சாணம் அதை வச்சுட்டு வருவாங்க. வீட்டுக்கு போகல, அது ஒரு தூய்மை சடங்கு. இன்னைக்கு முஸ்லிம்ஸ் செய்வாங்க. ஏன்னா வெளியில் உள்ள அழுக்கெல்லாம் காலில் இருக்குது, வீட்டுக்குள்ள போகும்போது தூய்மையா போகும். அதனால காலில் தண்ணியை ஊற்றி கழுவி தொடச்சி அனுப்புவாங்க, தூய்மை. இதை செய்வதற்கென்று அடியாட்கள், அடிமைகள், அடிக்கிறவர்களுக்கு அடிமைகள் உண்டு. இயேசு ஆண்டவர் அடிமை கோலம் கொண்டு பணி செய்ய சொன்னாரு. உங்களுக்கு ஆண்டவரும் ரபியுமான நானே இவ்வாறு செய்கிறேன் என்றால் நீங்களும் அவ்வாறு செய்கிறேன். எனவே இந்த ஒரு சோதனை நம்ம எல்லாரும் வந்து அப்பா தலையிட்டு நீ எப்படி உன்னை விட்டு கொடுப்ப? உன்னை எப்படி பேசிட்டாங்க, அவனை விடலாமா? ரெண்டுல ஒன்று பார்த்து கேட்க தீர்த்தது இல்லையா? என்கிட்ட நீ வச்சுக்கிட்ட நான் காட்டேன் யார் பழிவாங்க துடிப்பு. ஏன் தெரியுமா? அது எது தெரியுமா? புதித்தது குடும்பமெல்லாம் உடைச்சு கொடுத்ததுனால, அண்ணன் தம்பிக்குள்ள சட்டம் வருதுனால தான். நான் என்ற அகந்தை, ஆணவம், இல்ல சாதாரண மக்கள் வர பிரச்சனை எங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த நான் என்ற அகந்தை இருந்தால் அங்கே உறவு இருக்காது, பிரிவு மட்டும்தான். எனவே உறவு வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்கிடையே நான் என்ற அகந்தையை நாம் விட்டொழிய வேண்டும். மூன்றாவது மிக மிக முக்கியமானது, மலை உச்சிக்கு கொண்டு போய் என் காலில் விழுது, இதெல்லாம் எடுத்துதான். இனி என் காலில் விழுதுன்னா முடிக்குதுன்னா தரமே. ஒரு சோதனை நமக்கெல்லாம் ஒரு பெரிய சோதனை. சின்ன குழந்தையிலிருந்து சாதாரண தாத்தாத்து பாட்டி வர என்னது பொருள் சேர்க்கணும், நகை, ட்ரெஸ்ஸு, பங்களா, கார். அடுத்தவன் வாழ்றானா வாழ்க்கை, பட்டி கிடைக்கிறானா, சாப்பிட்றானா அது கூட தெரியாது. நான் மட்டும் என் வயதை மட்டும் பார்த்தா நிறைய சேர்க்கும். பொருள் ஆசை, பொருள் சேர்க்க வேணாம் சொல்லுங்க. யாரும் பிச்சை எடுத்து கடவுளை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் மட்டும் தேவை. ஏன்னா திருச்சபை கூட வளர்ந்தது பொருளால் தான். நீங்க கொடுக்குற காணிக்கால் தான் பிஷப் நிறைய வளர்ச்சி பண்ணி செய்யறாங்க. நீங்க கொடுக்குற ஞாயிறு காணிக்கால் தான் பாரிஷ் என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், கரெக்ட் பிள்ளையா இருக்காங்க, வேலையாட்களுக்கு யாருக்கு இல்லையா? பொருள் தேவை. வள்ளுவர் பெருமகன் சொல்றாரு, அருள் இல்லாதது அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதது இவ்வுலகம் இல்லை. பணம் மட்டும் செய்யும், பாதாளம் மட்டும் செய்யும். படிச்சவன் சொன்னா கூட கேட்காது. பணக்கார சொல்லிப்பாரு, அவன் பின்னாடி ஆட்டு வந்த மாதிரி போகும். ஏன்னா பணம், பணக்காரனுக்கு ஒரு தனி மதிப்பு. இங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? பணம் வேண்டாம் என்று கூறவில்லை. உனக்கு தேவையான பணத்தை, பொருளை சேர்த்துக்கோ. ஆனால் பணமே குறிக்கோளாக மாற்றக்கூடாது. அப்ப கடவுள் ஒரு பக்தன் வேண்டிட்டு இருந்தான். அப்ப என்ன செஞ்சாரு? அவன் சொல்லத்தாங்க, அம்மா கடவுள் உனக்கு தோன்றி, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள். அது நம்ம சின்ன குழந்தை படிச்சிருக்கோம். தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அவன் போய் ஆசையா குழந்தை தொடுறான், பொண்ணாயிடுச்சு. மனைவியை தொடுறான், பொண்ணாயிடுச்சு. சாப்பாட்டை சொல்றான்,
ஒரு இன்னொருத்தர் கண்டாவை கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு பூமி வேண்டும். ஓகே, நீ காலையில் தொடங்கி நைட் வரை எவ்வளோ தூரம் ஓடுறையோ அத்தனையும் உனக்கு தாப்பா. மகனுக்கு தெரியாது, மூச்சு வாங்க வாங்க ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், எப்படியாச்சும் இந்த உலகத்தை கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு போய் திரும்ப என்ன இருக்குது, ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். கடைசியா போய் ஓட முடியாம மூச்சு போய் செத்தே போயிடும். அவன் ஓடி என்ன பிரயோஜனம்? நிதானமா ஓடி ஓரளவுக்கு பூமியை சம்பாதிச்சு நிம்மதியா இருக்க. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான், சொத்து சொத்து சொத்து, காசு காசு காசு, பணம் கொடுத்து மணி மணி. பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், சொந்தம் வேண்டாம், பந்த வேண்டாம், கோவில் கூட வேண்டாம், சாமி வேண்டாம், காசே தான் கடவுள் வேண்டாம். நீங்க எத்தனை பேர் இந்த தத்துவத்தில் பயன்படும் இல்லைங்களா? அமெரிக்காவுடைய தத்துவம் இதான். அதான் அந்த சண்டை, எண்ணெய்க்காக வர சண்டை தான் இன்னைக்கு உலகம் போகும். இது இருக்கக்கூடாது. இந்த சோதனையிலிருந்து நாம் மீள வேண்டும். நம்மை நாம் சோதித்து பார்க்கணும். இந்த 3 சோதனை எந்தெந்த இடத்துல ஒரு நேரத்துக்கு ஒரு சோதனை இல்லை, ஒரு சோதனை அதிகமான நம்மளை அமைக்கிட்டு இருக்கலாம். இந்த அத்தனை சோதனை நாம் மீள வேண்டும். மீள வேண்டும் என்றால் ஒரே ஒரு குறுக்கோழி தான். என்ன தெரியுங்களா? இறைவார்த்தை. ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். நாம் நற்கருணைகளை தரிசிக்கிறோம், பிற மக்கள் மத்தியில் தரிசிக்கிறோம், இயற்கையில் தரிசிக்கிறோம். முக்கியமாக வாழ்கின்ற கடவுள் நம்மோடு பேசுவது வார்த்தையின் வழி. இயேசு ஆண்டவரை நமக்கு கற்பிக்கின்றார். வார்த்தையை கொண்டு உனது சோதனை, அவருடைய சோதனை அவர் வீழ்த்தியது இறை வார்த்தையை சொல்லிதான். உன் கடவுளாக நம்மை சோதியாதே, போ அப்பாலே சாத்தானே. நாமும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஒரு வசனம், பைபிளே வாசித்தார், ஒரு வசனம் வாசித்து தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த நம்மையே நாம் அனுமதிக்க வேண்டும். நம்ம மூலத்தை தூய ஆவியானவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். ஞானி ஞானம், தூயாவுடைய விடை ஞானம். அவர் நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் முதலில் பைபிள் வாசிக்க கற்றுக்கணும். தயவு செய்து கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாருமே அப்பா அம்மா பிள்ளைங்க சேர்ந்து ஒரு வசனம் வாசிச்சு ஒவ்வொரு நாளும் வாசிச்சு, அதே போல ஒரு ஜெபிங்க. உங்க குடும்பம் நல்லா இல்லைன்னா கேளுங்க. உங்களது சோதனையிலிருந்து நீங்கள் மீள முடியவில்லை என்றால் நீங்கள் கேளுங்க. இப்போ பாட்டு பண்ணலாம்.